தாலிப் சார் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், மௌலுதை பற்றி புகழ்ந்து, மௌலுது சீசன் தானே, அந்த மௌலுதுக்கு அந்த மாதிரி என்ன செய்கிறாருன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கிறார். என்ன வீடியோன்னு கேட்டால், இந்த மௌலுது ஓதுவதை பற்றி ஒவ்வொரு அபூபக்கர் என்ன சொன்னார்கள் தெரியுமா, உமர் என்ன சொன்னார்கள் தெரியுமான்னு என்ன செய்கிறாரு, புழுகிறார். அதை கேளுங்க. ஹதரத் சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், மன் அன்ஃபக திர்ஹமன் அலா கிராத்தி மௌலிதின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான ரஃபீகி ஃபில் ஜன்னா. யார் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது மௌலிது ஷரீஃப் ஓதுவதற்காக ஒரே ஒரு திர்ஹம் செலவு செய்கிறாரோ அவர் நாளை சுவர்க்கத்தில் என்னுடன் இருப்பார் என்கிறார்கள் சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. அபூபக்கர் என்ன செய்யறான், யார் ஒருத்தன் ரசூலுல்லாஹ்வுடைய மௌலிதுக்கு ஒரு திருகம் செலவழிச்சா சொர்க்கத்தில் எனக்கு நண்பராக இருப்பார்னு அபூபக்கர் சொன்னாராம். முதல்ல அபூபக்கர் காலத்தில் மௌலிது இருந்துச்சா? அபூபக்கர் சொன்னார்னு சொல்றிய, அபூபக்கர் யார்கிட்ட சொன்னார், அவர் யார்கிட்ட சொன்னார், அதனுடைய சோர்ஸோட உள்ள கிதாபு என்ன? அபூபக்கர் சொன்ன அடிக்க வேண்டியதுதான். அபூபக்கர் இவற்றை சொல்லியிருக்கிறார். யார்கிட்ட? இந்த வீடியோ பேசுகிறாட்ட அபூபக்கர் சொல்லியிருக்கிறார். அபூபக்கருடைய காலம் உங்காலம் என்ன, உனக்கு இது எங்கேருந்து தெரியும்? அபூபக்கர் சொல்லியிருந்தார்னா ஒரு தாபிகிட்டு சொல்லியிருக்கணும், அந்த தாபிட்டு சொல்லியிருக்கணும். அது எந்த காலத்து நூலாக்கப்பட்டு நூல் வரைக்கும் என்ன செய்யணும், அது ரெக்கார்டு இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அபூபக்கர் சொன்னது நிறுவனமாகும். அப்போ அபூபக்கர் சொன்னார் என்பதற்கு எந்த ஒரு சனதும் கிடையாது, ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது, அபூபக்கர் காலத்தில் மௌலிது இருந்தால் தானே அது ஓத சொல்லியிருப்பார். அபூபக்கர் காலத்தில் மௌலிது நூல் இருந்தால் தானங்க அது மௌலிதை பற்றி பேசியிருப்பார். இந்த மௌலிது 200 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட கிதாபுகள். அபூபக்கருடைய காலம் 1400 வருஷத்துக்கு முந்தின ஒரு காலம். அப்போ 200 வருஷத்துக்கு முந்தி எழுதின ஒரு கிதாபை வச்சுக்கிட்டு இதை போய் ஒரு ஓத சொன்னார்னு சொல்லியிருப்பாங்களா? அப்போ யார் அது போக ஓதுறதுக்கு திருக்கம் எதுக்கு செலவழிக்கணும்? திங்கிறதுக்காக உண்டாக்குனது. மௌலிதை ஓதிட்டு போக வேண்டியது தானே. எங்களெல்லாம் கூப்பிட்டு ஓத வச்சு செலவழிக்கணும், அதை செலவழிக்க சேர்க்கணுமா? செலவழிச்சா தான் காசு கிடைக்கும். இவங்களுக்கு கைமடகு கிடக்கிறதுக்காக என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அபூபக்கர் மௌலிது ஓத சொன்னார்னா பரவாயில்லை, மௌலிது ஓத சொன்னார்னா உங்களுக்கு ஃபாயிதா இருக்காது. மௌலிதுக்கு ஒரு திருகத்தை செலவழித்தால் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஓதக்கூடிய அஜரத்துக்கு கொடுக்கணும்னு அர்த்தம், அல்லது உணவு பதார்த்தத்துக்கு செலவழிக்கணும்னு அர்த்தம். இப்படி இட்டுக்கட்டி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அதாவது மண் அன்ஃபக திர்ஹமன் அலா கிராத்தி மௌலிதின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்வுடைய மௌலிதை ஓதுவதற்கு ஒரு திருகத்தை செலவழித்தால் கான ரஃபீகி பில் ஜன்னா, சொர்க்கத்தில் எனக்கு நண்பராக இருப்பார்னு அபூபக்கர் சொன்னாராம். முதல்ல அபூபக்கரோட இவர் இருப்பாருங்கிறதுக்கு சொல்ல, அபூபக்கர் யார்? அபூபக்கர் சொன்னதுக்கு ஆதாரம் இல்லை. மௌலிது அந்த காலத்தில் இல்லை, அதுக்கு செலவழிக்கிற தேவையும் இல்லை. 4வது பாயிண்ட் என்னன்னு கேட்டால், ஒருவர் அபூபக்கருக்கு நண்பராக இருப்பாருங்கிறத முடிவு செய்ய அபூபக்கர் யார்? நான் தான் ஓதுறேன்னு வைங்களேன், என்னைய அபூபக்கர் பக்கத்தில் இருப்பேன்னு அபூபக்கர் முடிவு செய்வார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னா எனக்கு அதை வகையில் சொல்கிறாங்கன்னு வச்சுட்டு போயிடலாம். அபூபக்கர் இன்னொருத்தர் சொர்க்கத்துக்கு போகிறத பற்றி பேச அவர் யாருன்னா, அந்த மாதிரி பவர் கொடுக்கப்பட்டிருக்கு அபூபக்கருக்கு. திருகத்தை செலவழிச்சு அபூபக்கர் பக்கத்தில் போய் இருந்துக்கலாமா? அபூபக்கருக்கு கூட நம்ம சொர்க்கவாசின்னு சொல்கிறோம் ரசூலுல்லாஹ் சொன்னதுனால. இல்லாட்டி அபூபக்கருக்கு நாங்கள் கேட்போம், அபூபக்கர் சொர்க்கவாசின்னு ரசூல் நற்செய்தி சொல்லிவிட்டாங்க, அதனால் அபூபக்கர் சொர்க்கத்துக்கு போகிறான்னு நம்ம கேட்டுற மாட்டோம், வேற ஆளாக தான் கேட்டிருப்போம். ஆனால் அபூபக்கர் போயிட்டு போகிறாரு, ஹதீஸில் இருக்குது. அபூபக்கரோட நானும் போக வேண்டிய எப்படின்னு சொல்லுவேன், திருகம் செலவழிச்சு அப்படி போவான், அது எங்கேருந்து எடுத்த அப்படி சொல்லக்கூடிய அதிகாரம் அபூபக்கருக்கு இருக்குதா? அதே மாதிரி சையதுனா உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், மன் அல்லம மௌலிதின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபகத் அஹ்யல் இஸ்லாம். யார் மாநபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது மௌலிது ஷரீஃப் ஓதுவதை கண்ணியப்படுத்துகிறாரோ அவர் இஸ்லாத்தை உயிர்ப்பித்தவர் ஆவார் என்கிறார்கள் சையதுனா உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. சொன்னாராம், மன் அல்லம மௌலிதன் நபி ஃபகத் அஹ்யல் இஸ்லாம். யார் ஒருத்தன் ரசூலுல்லாஹ்வுடைய மௌலிதுக்கு கண்ணியப்படுத்துகிறானோ அவன் இஸ்லாத்தை உயிர்ப்பித்து விட்டான். உமர் சொன்னார். உமர் யார்கிட்ட சொன்னார்? அதுக்கு சனது சொல்லு, ஒன்று சனது சொல்லு, ஹதீஸ் கிதாப் எடுத்து காட்டு. சஹாபாக்கள் சொன்னதுக்கெல்லாம் என்ன இருக்குது? சனதோடு தான் எல்லா செய்தியும் இருக்கும், அறிவிப்பாளர்த்தோடு இருக்கணும். அதில் எப்போ பதிவு செய்யப்பட்ட கிதாபில் இருக்குன்னு இருக்கணும். அப்படி இல்லை. சையதுனா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், மன் அன்ஃபக திர்ஹமன் அலா கிராத்தி மௌலிதின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபக அன்னமா ஷஹித கஸ்வத் பத்ர் வ ஹுனைன். யார்
மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது மௌலிது ஷரீஃப் ஓதுவதற்காக ஒரே ஒரு திர்ஹம் செலவு செய்கிறாரோ அவர் பத்ர் யுத்தத்திலும் ஹுனைன் யுத்தத்திலும் கலந்து கொண்ட நன்மையை பெறுகிறார்கள் என்கிறார்கள் சையதுனா உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு. அப்புறம் உஸ்மான் எடுத்துக்கிட்டேன் 4 கலீஃபா சேர்த்து போட்டாங்க. அப்போ முதல்ல மௌலிதுன்னு வந்து உமர் காலத்துலேயும் இருக்க கிடையாது ஒன்று. அதுக்கப்புறம் வந்து உஸ்மான் சொன்னாராம், மன் அன்ஃபக திர்ஹமன் அலா கிராத்தி மௌலிதின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்போ கண்ணமா ஷஹீத கஸ்வத்த பத்ரின் ஹுனைன், யார் வந்து மௌலுதுக்காக வேண்டி ஒரு திர்ஹம் செலவழிக்கிறாரோ அவர் பத்ரு ஹுனைனில் கலந்து கொண்டவர் போல. பத்ர் சஹாபாக்களுடைய தரஜா என்ன? அப்படி ஹுனைன்கிற நெருக்கடியான 2 போர், ரொம்ப கஷ்டமான போர். அந்த கஷ்டமான போரில் கலந்து கொண்டவர்களுக்கு பெரிய தியாகிகளுக்குரிய ஒரு மதிப்பு இருக்கிறது. ஆனால் அதில் கலந்துக்கிட்ட ஒரு அந்தஸ்து யார் கிடைச்சிருமா? இந்த மௌலுதுக்கு இவங்க ரசூலுல்லாஹ் உஸ்மான் காலத்தில் இல்லாத ஒரு மௌலுதை ஓதுறதுக்கு செலவழிச்சான் என்று சொன்னால் அவர் இந்த நன்மை கிடைக்குங்கிறது சொல்றிய. உஸ்மான் யார்கிட்ட சொன்னார்? அதுக்குரிய சனது என்ன? யாரிடமிருந்து உனக்கு இது கிடைச்சது? 1. அப்போ அந்த மௌலுது இருந்துச்சா? 2. அப்போ செலவழிக்கிறதுக்கு என்ன வேலை இருக்குது? 3. அவனெல்லாம் பத்ர் ஹுனைனுடைய அந்தஸ்தை பெறுவான் என்பது உஸ்மானுக்கு எப்படி தெரியும்? இன்னது செஞ்சால் இன்னது கிடைக்கும்னு மார்க்கத்தை தீர்மானிக்கிற அதிகாரம் ரசூலை தவிர யாருக்காவது இருக்குதா? பத்ருடைய அந்தஸ்து கிடைக்கும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னா நம்ம ஏற்றுட்டு போயிடலாம். ஹுனைன் அந்தஸ்து கிடைக்கும் ரசூலுல்லாஹ் சொன்னால் ஏற்றுட்டு போயிடலாம். உஸ்மான் எப்படி இதை சொல்லுவார்? புழுகு முட்டைன்னு வழங்குதா? அறிவின் தலைவாயில் சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், மன் அல்லம மௌலிதின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான சபபன் லிக்ராதிஹி லா யக்ருஜு மினத் துன்யா இல்லா பில் ஈமான் வ யதுகுலுல் ஜன்னத பிகைரி ஹிசாப். யார் மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது மௌலிது ஷரீஃப் ஓதுவதை கண்ணியப்படுத்துகிறாரோ, அப்படி மௌலிது ஷரீஃப் ஓதுவதற்கு காரணமாக அமைகிறாரோ, அவர் இந்த உலகத்தை விட்டு மரணிக்கிற போது ஈமானோடு தான் மரணிப்பார், ஈமான் இல்லாமல் மரணிக்க மாட்டார். அவர் கேள்வி கணக்கு இல்லாமல் சுவர்க்கத்திற்கு நுழைவார் என்கிறார்கள் சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு. அதே மாதிரி அலி சொல்றாராம், மன் அல்லம மௌலிதன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார் ரசூலுல்லாஹ்வுடைய மௌலிதை கண்ணியப்படுத்துறானோ, கான சபபன் லி கிராத்தி ஓதுவதற்கு காரணமாக இருக்கிறானோ, லா யஹ்ருஜ் மினத் துன்யா இல்லா பில் ஈமான், ஈமானோட தவிர அவன் வெளியேற மாட்டான். துன்யா விட்டு போகும்போது ஈமானோட தான் இருப்பான். ஓ எதுகுலுல் ஜன்னத்து பிகைரி ஹிசாப், வந்து கேள்வி கணக்கு இல்லாமல் சொர்க்கத்துக்கு போயிடுவான். அப்போ அலி காலத்துலேயும் மௌலிது இல்லை. அதே மாதிரி வந்து ஈமானோட ஒருத்தன் மௌத்தா போவாங்கிறது அலி எப்படி சொல்ல முடியும்? அவர் யார்? அது அவர் ஈமானோட இருந்தார் நாங்கள் சொல்லுவோம். ஏன் சொல்லுவோம்? ரசூலுல்லாஹ் சொல்லிட்டதுனால. அவர் அடுத்த ஆள் ஈமானோட இருப்பார்னு சர்டிஃபிகேட் கொடுத்தாருன்னா முடியுமா? அது அந்த அதிகாரம் இல்லை. அதுவும் கேள்வி கணக்கு இல்லாமல் சொர்க்கத்துக்கு போவார்னு இவர் எப்படி சொல்லுவார்? அப்போ இந்த சஹாபாக்கள் யாரும் இந்த மௌலிதுகளை அறிந்திருக்கவில்லை, சஹாபாக்கள் காலத்தில் இருக்கவும் இல்லை. ஆனால் என்ன செய்கிறாங்க? 4 கலீஃபா பேரை பயன் திங்கிறதுக்காக வேண்டி அம்புட்டோம் சாப்பாடு. மௌலிது சும்மா ஓதுறீங்க. இந்த மௌலிது பித்து அலையிறதுக்கு என்ன காரணம்? இந்த அஜத்துமாரெல்லாம் மௌலிது ஓத வந்தாங்கன்னா என்ன செய்யுங்க? மக்கள் என்ன செய்யுங்க? மௌலிது ஓத கூப்பிட்டுட்டு முதலாம் ஓதி முடிச்சுட்டு அஜர்த்து சந்தோஷமாக போயிட்டு வாங்கன்னு சொல்லுங்கள். பைசா கொடுக்காதீங்க, டீ கூட போட்டு கொடுக்காதீங்க. அடுத்த நாளைக்கு மௌலிது ஹராம்னு ஃபத்வா கொடுத்துருவாங்க. அடே, நீ சாப்பிட்றதுக்காக வேண்டி யார் மேலே இட்டு கட்டுவியா? உன்னுடைய ஆதாயத்துக்காக வேண்டி அபூபக்கர் மேலே இட்டு கட்டுவியா? உமர் மேலே இட்டு கட்டுவியா? உஸ்மான மேலே இட்டு கட்டுவியா? ஒரு லிமிட் இல்லாமல் புழுகுறாங்க, அளவுக்கு மீறி புகழ்கிறாங்க மௌலிதுக்காக வேண்டி. இது எங்கேருந்து அதெல்லாம் எடுக்கிறீங்க? எப்படி அதெல்லாம் கிடைக்குது உங்களுக்கு தெரியல? ஆச்சரியமாக இருக்க. இவங்க எல்லாம் அந்த ஹதீஸ் திரட்டின காலத்தில் தான் வைங்க. இந்த ஆளுக்களையெல்லாம் இவங்கெல்லாம் கதா பெரும் பொய்யன்னு லிஸ்ட்டில் சேர்த்து பட்டியலை போட்டிருப்பாங்க. நல்ல வேலைக்கு இந்த வாழலை, இதை கட்டக்கூடியவங்கலாம் இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இவங்களுக்கெல்லாம் என்ன பேர் வச்சுருப்பாங்க? கதாபுன், பெரும் பொய்யனுவோ. அஜர்த்துமார்கள் நீங்கள் பேர் வாங்க மாட்டீங்க. நீங்கள்லாம் அன்றைக்கி இருந்தால் பெரும் பொய்யனு உள்ள வந்திருப்பீங்க. சையது தாயிஃபா சையதுனா ஹாஜா ஹஸன் அல் பஸ்ரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், உதித்து லவ் கான லி மிஸ்ல ஜபலில் உஹதி தஹபன் ல அன்ஃபக்துஹு அலா கிராஅத்தி மௌலிதின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனக்கு உஹது மலை அளவுக்கு தங்கம் எனக்கு மட்டும் சொந்தமாக இருக்குமானால் அவை அனைத்தையுமே மௌலிது ஷரீஃப் ஓதுவதற்காகவே செலவு செய்வேன் என்கிறார்கள். அது மாதிரி ஹசன் பஸ்ரி சொன்னாராம். என்ன சொல்றாரு? உஹது மலை அளவுக்கு என்கிட்ட தங்கம் இருந்தால் மௌலிது ஓதுறதுக்கு நான் மட்டும் செலவழிச்சிருப்பேன். மௌலிது ஓதையும் செலவழிக்கிறதுன்னு சேர்க்குறாங்க எல்லாத்துலேயும். மௌலிது ஓதுன்னு சொல்ல வேண்டியதானே? மௌலிது இப்போ இல்லை. ஹசன் பஸ்ரிங்கிறது தாபி, அவர் காலத்தில் மௌலிது இல்லை. அப்போ மௌலிதுங்கிறது வந்து இருந்துச்சுன்னு வச்சுக்கிட்டா கூட நான் மௌலிது ஓதுவேன்னு சொன்னேன். அதுக்கு ஏன் தங்கம் செலவாகுது? உஹது மலை அளவுக்கு தங்கம் செலவாகுது.
அப்போ என்னன்னு கேட்டால் உகத்து மலை அளவுக்கு தங்கத்தை அள்ளி அள்ளி அஜர்த்து மாலு கொடுக்கணும்னு அர்த்தம். அப்படி பாயிண்ட் எல்லாம் திங்கிறது செலவழிக்கிறதுல கொண்டாந்து முடிச்சிருவாங்க அப்படிங்கிற விஷயம். சையதுனா மாரூஃபுல் கர்ஹி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், மன் ஹய்யா தஆமன் லிஅஜ்லி கிராஅத்தி மௌலிதின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார் மௌலித் ஷரீஃப் ஓதுவதற்காக வேண்டி உணவுகளை தயார் செய்து, வ ஜமஅ இஹ்வானன், மக்களை எல்லாம் சகோதரர்களை எல்லாம் ஒன்று கூட்டி, வ அவுகத சிராஜன், விளக்கு அலங்காரங்கள் செய்து, வலவிச ஜதீதன், புத்தாடைகள் புனைந்து, ஒத்த பஹர ஒத்த அக்கர, அவர் தன் வீடுகளிலே மௌலித் ஷரீஃப் ஓதுகிற இடங்களிலே நறுமணங்கள் வரக்கூடிய ஊதுவத்திகள் கொடுத்துவது, வாசனை திரவியங்களை பயன்படுத்துவது, அத்தர் பூசுவது, மலர்களாலே அலங்காரம் செய்வது, இவற்றையெல்லாம் செய்கிறாரோ அவர் ஹஷரஹுல்லாஹு யௌமல் கியாமத்தி மால் ஃபிர்கத்தில் ஊலா மினன் நபியீன் வகான ஃபீ அலா இல்லியீன், அவர் நாளை கியாமத்தில் எழுப்பப்படுகிற போது உயர்ந்த கூட்டத்தார், முந்திய கூட்டத்தார்களோடு நபிமார்களோடு எழுப்பப்படுவார், இல்லியீன் என்கிற உயர்ந்த மகாமிலே இருப்பார் என்கிறார்கள் சையதுனா மாரூஃபுல் கர்ஹி ரலியல்லாஹு அன்ஹு. அதே மாதிரி மாரூஃபுல் கர்ஹி சொன்னாராம், எல்லாம் இந்த அஜத் சொல்லக்கூடியதான். மன் ஹய்ய தாமன் லி அஜ்லி கிராத்தி மௌலித் நபி, மௌலிதுக்காக வேண்டி யார் உணவை ரெடி பண்ணுகிறானோ, ஓ ஜமா இஹ்வானன், உடன்பிறப்புகள்லாம் அழைக்கிறானோ, ஓ அவுக்கத சிராஜன், விளக்கெல்லாம் அலங்கரிக்கிறானோ, ஓ லபிச ஜதீதன், புத்தாடை புனைந்து கொள்கிறானோ, ஓ தப்பஹர ஓ அத்தர, நறுமண புகை போட்டு அத்தர் பூசி கொள்கிறானோ, தாலைமல்லி மௌலிது நபி, நபிமார்கள் ரசூலுல்லாஹ்வுடைய மௌலிதை கண்ணியப்படுத்துவதற்கு இப்படி செய்கிறானோ, ஹஷரஹுல்லாஹு யௌமுல் கியாமா, அல்லாஹ் அவனை எங்கே எழுப்புவான் என்று கேட்டால் மால் ஃபிர்கத்தில் ஊலா மின நபியின், நபிமார்களில் முதல் தரத்தில் உள்ளவர்களோடு சேர்த்து இவனை எழுப்புவான். மாரூஃபுல் கர்ஹி, இவன் யார்? மாரூஃபுல் கர்ஹினா யார் இது? என்னடா மாரூஃபுல் கர்ஹி, இந்த ஆள் யார்? முதல்ல இவர் சொர்க்கத்துக்கு போகணும்னு சொல்ல முடியுமா? முதல்ல இவர் அடுத்த ஆளுக்கு சர்டிஃபிகேட் கிடைக்கட்டும். இந்த மாரூஃபுல் கர்ஹிங்கிறவர் சொர்க்கவாசியா நரகவாசியா உனக்கு தெரியுமா? அது திங்கிறது ரெடி பண்ணணுமா, சாப்பாட்டை ரெடி பண்ணி அத்தர்லாம் வச்சு கொளுத்தி நறுமணம் தெளித்து சந்தனம் பூசி அதெல்லாம் செஞ்சு என்ன விளக்கு அலங்காரம்லாம் பண்ணி இதெல்லாம் செஞ்சால் நபிமார்களோடு எழுப்பப்படுவார்னு சொல்ல இந்த ஆள் யார்? இந்த ஆள் சொர்க்கத்துக்கு போவாரா? அதை செஞ்சு பார்க்கணும். இப்படிலாம் நினைஞ்சிருக்கிறாங்க. இது எல்லாமே இட்டு காட்டினது.